போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்டு உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு இது கவலை. கடலின் மீது நடந்திட்டு உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு ஏது. இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே மகிமையானவர். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால், நீர் சொன்னால் நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேனும் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நம்மளோட பாதை அந்தகாரமாய் சூழ்ந்து கொண்டாலும் நம்மளை பாதுகாக்க இந்த உலகம் அல்ல, அவரு மாத்திரம், அவரு மாத்திரம், அவரு மாத்திரம் நம்மளுக்கு பாதை காட்டுவார். நம்மளோட பாதைக்கு முன்பாக அவர் செல்லும், நம்மளோட பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர். Thank you Lord. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டால் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு. ரெண்டு கரங்களை உயர்த்தி அவருக்கு நேராக ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. உங்களை போல யாரும் இல்ல ஆண்டவரே, உங்களை போல யாருமே இல்ல. எனக்கு நீங்க தான் வேணும், உங்களோட பிரசன்னம் தான் வேணும். என்னோட தேவையா நீங்க இருக்கிறீங்க. மறுபடியும் ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசு. உங்க சத்தத்தை உயர்த்தி நீ சொன்னால், நீ சொன்னால் போதும். ஒப்பு கொடுத்து ஒரு சரண்டரோடு, ஒரு அர்ப்பணிப்போடு நீர் சொன்னால் போதும், நீர் காட்டும் வழியில் உம் பாதம், என் அன்பு இயேசுவே.
தாவீது சொன்னது போல அவருடைய மரண பரியந்தமும் ஆண்டவரே அவர் மேன்மையா வைத்திருக்கிறார். அதே போல நம்மளும் நம்மளுடைய ஜீவன் நம்மளை விட்டு பிரியும் அளவு அந்த நொடி வரைக்கும் நம்மளுடைய சரீரம் முழுவதும், நம்மளுடைய ஆத்துமா, நம்மளுடைய இருதயம் முழுமையா அவரையே மேன்மையாக கொண்டு நடக்கணும். அவருடைய பாதத்தையே கொண்டு நடக்கணும். அவரு சொல்றத மாத்திரமே நம்ம செய்யணும். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினமோடுகிறேன், ஆசையுடன் தினமோடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவுதான் உங்களோட சத்தம். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கவனிக்கிறீங்களா என்ன? ஓகே, ஹல்லேலூயா, ஆமென். இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? ஆராதிக்க வந்திருக்கோம். ஜப்பா வாயிலிருந்து மட்டும்தான் வருது, யாருமே சொல்ல மாட்டீங்க. எதுக்காக இங்கே வந்திருக்கிறோம்? ஆராதிக்க வந்திருக்கிறோம். எதற்காக வந்திருக்கோம்? அவரோட நாமத்தை எவ்வளோ நம்மளால சொல்ல முடியுமோ, எவ்வளோ நம்மளால விவரிக்க முடியுமோ அப்படிலாம் நம்ம சொல்லணும். ஆமென். இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு டைமில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அவர் வந்து ஊழியத்துக்கு என்னை அழைச்சப்போ நான் எல்லாமே வந்து அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன். யார்கிட்டையுமே நான் பேசவே இல்லை, எல்லாருக்கிட்டையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு பயம். ஒருவேளை நான் உங்ககிட்ட நான் டிபெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் உலக அன்புக்கு போயிடுவேன், என்னை டோட்டலி வந்து நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததை நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே நான் பேசவே இல்லை. அப்போது இதை வந்து நான் பெரியம்மாட்ட சொல்கிறப்ப அவங்க ஒரு வார்த்தையை வந்து என்கிட்ட கேட்டாங்க, வாட் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி யூ ஆர் டூயிங் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டோடனே எனக்கு மனசு டோட்டலி உடஞ்சி போச்சு. நச்சுன்னு கேட்டாங்க, வாட் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி யூ ஆர் டூயிங். ஏன்னா ஊழியத்தில் அன்புன்றது வந்து ரொம்ப பெருசு. ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன், ஆனால் இன்னொரு சைடு நான் அவரோட அன்பை நான் வெளிப்படுத்தாமலே நான் போயிட்டேன். அப்போ ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை வெளிப்படுத்தினார், நாம் அவருடைய கட்டளைகளின்படி நடப்பதே அன்பு. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் அவருடைய கட்டளைகளின்படி நடப்பதே அன்பு. ஒருவேளை நீங்கள் அன்பு செலுத்தணும், அன்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட நடக்கையில் தான் இருக்குது. அவர் உங்களுக்கு கட்டளை இடுகிறது தான் அந்த கட்டளையின்படி நடக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களோட செயல்களில், உங்களோட சிந்தனையில், எல்லாவற்றிலும் அவருடைய அன்பு வெளிப்படணும். அப்போ அந்த வார்த்தை பெரியம்மா கிட்ட சொன்னப்போ நான் அந்த 1 மாதம் அந்த வார்த்தையை குறித்து நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, நான் உங்களுடைய ஊழியத்தை நான் செய்ய போகிறேன், அது என்ன ஊழியன்றதை நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்க, அதனோட நடக்கையில் அந்த ஒரு அன்பு இருக்கணும்ப்பா. அந்த அன்பு இல்லைன்னா நான் உங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அப்போ தான் ஆண்டவர் எனக்கு நிறைய விஷயத்தை வெளிப்படுத்திட்டு என்னோட நடக்கையில் அநேக விஷயத்தை ஆண்டவர் வந்து மாற்றினார். அதே போல் உங்களையும் மாற்றுவார். உங்களுடைய நடக்கையில் அந்த ஒரு அன்பு வெளிப்படணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்மளுடைய நடக்கையில் அந்த ஒரு அன்பு வெளிப்படணும். அவரோட கட்டளையே நம்ம கை கொள்ளணும். ஆமென். இந்த பாட்டை வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒருத்தவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா லதாம்மா குறித்து நான் சொல்லணும். எவ்ரி ப்ரேயர் நான் அவங்கள நோட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, அவங்கள அறிஞ்சு சொல்கிறாங்களோ அறியாமல் சொல்கிறாங்களோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்களோட வாயில், மற்றவங்க வாயில் வருதோ இல்லையா, அவங்க வாயில் ஆமேன்னு வந்துனே இருக்கும்.
அது எனக்கு பார்த்து நிறைய டைம் ஆச்சரியமா இருக்கு. எப்படிதான் இவங்க ஓயாம ஆமேன் சொல்லினே இருக்கிறாங்க? ஏன் அப்படின்னா அந்த ஆமேன்ல அவ்வளோ பவர் இருக்கு. அவங்க அறிஞ்சு சொல்றாங்களோ அறியாம சொல்றாங்களோ டசன்ட் மேட்டர். ஆனா அந்த ஆமேன்ல அவ்வளோ பவர் இருக்கு. அவங்களோட அந்த ஆமேன்லயே அந்த வார்த்தை பின்னாடி பேக்ரவுண்ட்ல கிரியை செஞ்சுட்டே இருக்கும். ஆமேன். அந்த பாட்டை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று உற்சாகமாக இந்த பாடை நம்ம பாட போறோம். நல்லா இன்னும் நல்லா உற்சாகமா. ஆமேன். நம்மளுக்கு அவரே ஆதியுமாக அந்தமுமாக இருக்கிறார். மற்றதெல்லாம் பாடுறீங்களோ இல்லையோ, இந்த ஆமேனை மட்டும் நீங்க பாடணும். ஆமேன். நல்ல ஒரு உற்சாகத்தோட அசைஞ்சு கையை கால அசைச்சு அவர் வார்த்தைக்கு அழிவே இல்லை. ஓ ஆதியும் அந்தமுமாமே அல்பாவும் மேகாவுமாமே ஆதியும் அந்தமும் அல்பாவும் மேகாவும் பரலோகில் அவர் நாமம் என் பரிகாரியானாரே பரலோகில் அவர் நாமம் என் பரிகாரி பரலோகில் அவர் நாமம் பரலோகில் அவர் நாமம் என் பரிகாரியானாரே பரலோகில் அவர் நாமம் என் பரிகாரியானாரே சேர்ந்து கூட கரங்களை தட்டி உன்னதர் மறைவுண்டு. ஆமென். ஆண்டவரே, நம்மளுக்கு அவருடைய வல்லவர் நிழல் உண்டு. ஒருபோதும் பொல்லாப்பே நேராது, வாதையும் அணுகாது. உன்னதர் மறைவுண்டு, நமக்கு வல்லவர் நிழல் உண்டு. உன்னதர் மறைவுண்டு, நமக்கு வல்லவர் நிழல் உண்டு. பொல்லாப்பு நேராது. ஆமே. வாதையும் அணுகாது. ஆமே. பொல்லாப்பு நேராது. ஆமே. வாதையும் அணுகாது. என் கூட சேர்ந்து கரங்களே கண்டிப்பா சொல்லி ஆகணும். என்ஜாய்மெண்ட்ன்றது உலக பிரகாரமான விஷயங்கள இருக்கோ இல்லையோ, அவர் துதிக்கிறதுல அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் வந்துடும். ஏன்னா நம்மளோட கையை நம்மளோட காலு அவர் அப்படியே போற்ற என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்கா அசைக்க ஆரம்பிச்சிடும். ஆமேன். அதுதான் உண்மையான ஒரு என்ஜாய்மெண்ட். ஆமேன். அந்த என்ஜாய்மெண்ட்டோட வாயில பல்லு இருக்குல்ல, ஆமா தானே, பல்லு விழுந்துருச்சா இல்ல, நல்ல சிரித்த முகத்தோட இப்ப நம்ம மத்தியில ஸ்டெப்ஸ் கூட போடுவாங்க. அப்படியே நல்லா சேர்ந்து நல்ல ஆடலோட பாடலோட அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓகேவா? நல்ல கரங்களை தட்டி தலைக்கு மேல கூட தட்டலாமா? எஸ் லார்ட். அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் உங்களோட பிரச்சனத்துல நான் உணர்கிறேன். ஆண்டவரே, எனக்காக பாடுகள் ஏற்றார், பாடுகள் ஏற்றாரே, நம் துக்கங்கள் சுமந்தாரே, பாடுகள் ஏற்றாரே, நம் துக்கங்கள் சுமந்தாரே, தழும்பாலே குணமானோ, இனி பலவீனம் நமக்கில்லை, தழும்பாலே குணமானோ, இனி பலவீனம் நமக்கில்லை. ஆட மாட்டீங்களே? கரைகளை அசைக்கிறவரை கூட மாட்டேன். சேர்ந்து
வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். சிறையிருப்பை திருப்புவார், சிறையிருப்பை திருப்புவார், நம்மை நகைப்பாலே நிரப்புவார். சிறையிருப்பை திருப்பினார், நம்மை நகைப்பாலே நிரப்பினார். கண்ணீரோடு விதைத்தோமே ஆமே, கம்பீரத்தோடு அறுப்போமே ஆமே. கண்ணீரோடு விதைத்தோமே ஆமே, கம்பீரத்தோடு அறுப்போமே ஆமே. மரபியல் வியாதி இல்லை, நம் மரபணுக்கள் மாறிற்றே. சிலுவையில் பிறந்தோமே ஆமே, நிலுவையில் இல்லையே ஆமே. சிலுவையில் பிறந்தோமே ஆமே, ஒன்றும் நிலுவையில் இல்லையே. One, two, come on. கரங்களை தட்டி நல்ல தலைக்கு மேல கூட கரங்களை தட்டி உற்சாகம் பத்தல, உற்சாகத்தோட praising you Lord. யாவே யாவே என் அடைக்கலம் எந்தன் பலனே. யாவே யாவே என் ஆபத்து நல்ல துணை, அவர்தான் சேர்ந்து. யாவே யாவே என் அடைக்கலம் எந்தன் பலனே. யாவே யாவே ஒரு ஆபத்து நேரத்துல ஒரு நல்ல துணையானவர். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர் யாமே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க. நம்பிடுவேன் இந்த கருப்பிடி தீரே, ஆராதிப்பேன் இந்த ஜெய கொடி விசுவாசத்தோட. நம்பிடுவேன் இந்த கருப்பிடி தீரே, ஆராதிப்பேன் இந்த ஜெய கொடி நீரே. அலைகள் மத்தியில் அமிழும் போது உம்மை அல்லாமல் யாரும் எனக்கில்லையே. அலைகள் மத்தியில் அமிழும் போது உம்மை அல்லாமல் யாரும் எனக்கில்லையே. நீரே என் கோட்டை, நீரே. எல்லாம் சேர்ந்து இந்த ஆக்ஷனை பண்ணுங்களேன் ப்ளீஸ், ஆண்டவருக்காக வெக்கப்படக்கூடாது. நீரே என் கோட்டை, நல்ல கரங்களை அசைத்து விடமாட்டேன், இன்னும் கரங்களை அசைத்து. நீரே என் கோட்டை, அவரே நம்மளுக்கு தஞ்சம், அவரே நம்மளுக்கு தேவன். நீரே மறுபடியும், நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம். சூப்பர், அழகா இருக்கு பார்க்க. மறுபடியும் நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே என் தேவன். நீரே நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே என் தேவன். நீரே யாவே யாவே என் அடைக்கலம் பலனே. யாவே யாவே என் ஆபத்து
பார்த்து உங்க சத்தத்தை உயர்த்தி பாடுவீங்களா? ஐயா என் அடைக்கலம் எந்தன் பலனே யாவே யாவே என் ஆபத்து துணையே நம்பிடுவேன் எந்த கட்டுகளை யாரும் தீர் ஆராதிப்பேன் எந்த நோகங்களை முறித்தேன் நம்பிடுவேன் எந்த கட்டுகளை யாரும் தீர் ஆராதிப்பேன் எந்த நோகங்களை முறித்தேன் அலைகள் மத்தியில் அமிழும் போது உங்களை தவிர யாரும் என்ன தேடி வரல ஆண்டவரே எனக்கு இல்லையே அலைகள் மத்தியில் அமிழும் போது உம்மை அல்லாமல் யாரும் எனக்கு இல்லையே. ரெடி? எஸ். நீரே என் கோட்டை நீரே என் தஞ்சம் நீரே என் தேவன் நீரே. சேர்ந்து நீரே என் கோட்டை நீரே என் தஞ்சம் நீரே என் தேவன். கரங்களா அசைக்க மாட்டீங்க. நீரே என் கோட்டை நீரே என் தஞ்சம் நீரே என் தேவன். மறுபடியும் நீரே என் கோட்டை நீரே என் தஞ்சம் நீரே என் தேவன். லாஸ்டா ஒரு தடவை. நீரே என் கோட்டை நீரே என் தஞ்சம் நீரே என் தேவன். நீங்க மாத்திரம் ஆண்டவரே. நீரே என் கோட்டை நீரே என் தஞ்சம் நீரே என் தேவன் நீரே. நல்ல கரங்களை தட்டி தேங்க்யூ தேங்க்யூ. ஆமென். அப்படியே இருக்கிற இடத்துல உட்கார்ந்து கண்களை மூடி நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா, நான் என்னைக்கு அவர் மாத்திரம்தான் வேணும் அவர் மாத்திரம்தான் போதும்னு சொல்றனோ, சத்ருவானவன் அநேக விஷயத்த என்னை கொண்டு என்னை ரொம்ப நோகடிக்கிற நிலைமையில அநேக சிச்சுவேஷன்ஸ் நடக்கும். ஆனாலும் நம்ம நிறுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம ஓடுகிற ஓட்டம் அவரு நம்மளுக்காக நியமித்து வச்சது. ஸோ நீங்கள் எப்பெல்லாம் அவர் வேணும்னு சொல்கிறீங்களோ, எப்பெல்லாம் நீங்கள் போதும்னு சொல்கிறீங்களோ, டெம்பரரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு நேரிடும். அதன் மத்தியிலையும் நம்ம சொல்ல வேண்டியது, அப்போவும் நீங்கள் சொல்லணும், நீங்கள் மாத்திரம் எனக்கு போதும் ஏசப்பா. அதை பார்த்து நான் ஓட மாட்டேன். எவ்வளோ அலைகள் மத்தியில் நான் காணப்பட்டாலும் என்னை தேடி வந்தவர் நீங்கள் மாத்திரம்தான் ஆண்டவர். அதனால எனக்கு நீங்கள் மட்டும்தான் வேணும், நீங்கள் மாத்திரம் தான் போடும். இந்த வார்த்தை நான் எப்பொழுதும் சொல்லி கொண்டே இருப்பேன். ஸோ நம்மளோட வாயில் எப்பொழுதும் இந்த வார்த்தை இருந்துகிட்டே இருக்கணும். எனக்கு நீங்கள் வேணும், எனக்கு நீங்கள் போதும், நீங்கள் தான் எனக்கு போதுமானவர், நீங்கள் தான் எனக்கு போதுமானவர். என்னோட பிரச்சனை என்னை அமிழ நினச்சாலும், என்னை போட்டு முடங்கடிக்க நினச்சாலும் முடியாது. ஏன்னா என் கூட நீங்கள் இருக்கிறீங்க. என் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் நீர், என்னோட சூழ்நிலையில காட்டிலும் பெரியவர் நீர், என்னோட தேவைகளை காட்டிலும் பெரியவர் நீர். உங்க நாமத்தை நான் உயர்த்த வேண்டவர். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் எவ்வளவு பிரச்சனை நேரிட்டாலும் நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, அவருடைய நாமத்தை, அவருடைய நாமத்தை. கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன். நீங்க சேர்ந்து உங்களோட சத்தத்தை உயர்த்தி இன்னும் அதிகமா உங்க நாமம் இன்று மேன்மை. என்னோட மேன்மையானவரே, நான் உங்களை பாடுவேன், நான் உங்களை துதிப்பேன், நான் உங்களை போற்றுவேன்.
சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே முழு இருதயத்தோட அப்படியே அவரை நோக்கி பார்த்து உங்களுடைய நாமத்தை நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன். எவ்வளவு பிரச்சனை புயலை போல வந்தால் உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. நீங்க மாத்திரம் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. உங்களோட பலவீனங்களை குறிச்சு உங்களோட பிரச்சனையை குறிச்சு நீங்க இதை பார்த்து சொல்லுங்க. என்னை இந்த பிரச்சனை மேற்கொள்ளாது, நான் அதை மேற்கொள்ளுவேன். அவருடைய நாமத்தை கொண்டு நான் அதை மேற்கொள்ளுவேன். மறுபடியும் சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் மறுபடியும். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே, your name alone Lord, உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உங்க இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க சத்தம் மாத்திரம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இந்த வார்த்தையை இந்த வாரம் முழுவதும் இன்னும் அதிகமாக நீங்க சொல்ல போறீங்க. நீங்க சொல்றத மாத்திரதான் நான் செய்ய போறேன் ஆண்டவரே. என்னோட சுய நோக்கத்தின்படி நான் செல்லாம். நீங்க எனக்கு எல்லாவற்றையும் கட்டளையிடுவீங்க, அந்த எல்லாவற்றையும் நான் செய்வேன். அது எல்லாவற்றையும் நான் நடப்பிப்பேன் ஆண்டவரே. அந்த பாதையிலேயே நான் நடப்பேன். எவ்வளோ பிரச்சனை நான் அமிழ நினைச்சாலும், என்னை அப்பா முடங்கடிக்க நினைச்சாலும், என்னை கீழே ஆழமாய் தள்ளினாலும் அந்த ஆழத்திலிருந்து என்னை கரத்தை பிடிச்சு தூக்குகிறவர் நீர் ஆண்டவர். இந்த ஆராதனை வேலை நீங்க நடத்துனீங்க. என்னோட வாழ்நாள் முழுவதும் உங்களை துதித்து கொண்டே இருக்க, என்னுடைய நாவுகள் எப்பொழுதும் உங்களோட நாமத்தை அறிக்கையிட்டே இருக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.